Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். Welcome to Happy Taste Buds. இன்னைக்கு நாம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல ஒரு சிக்கன் கிரேவி. இது வந்து பாத்தீங்க அப்படினா சப்பாத்தி நானுக்குலாம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஈவன் நீங்க கெஸ்ட்டை இன்வைட் பண்ணும்போது இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ரிச்சா இருக்கும். மேத்தி சிக்கன் கிரேவி. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 முந்திரி போல சுடு தண்ணில ஒரு 1/2 an hour ஊற வச்சு ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. சோ இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஃபைன் பேஸ்டா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 5 to 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியா தான் தேவைப்படும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம். இது ரெண்டும் பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் ஆனியன் ஃபைனா சாப் பண்ணியிருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா ஹீப்டாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே சேர்த்து குக் ஆகும்போது உங்களுக்கு கலர் அச்சீவ் ஆகிடும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணது இதை சேர்த்துக்கலாம். இதை இப்போ லேசாக கலந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதை பியூரே பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆகட்டும். அது வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. டொமேட்டோ 3 minutes குக் பண்ணிக்கோங்க. ரா ஸ்மெல் போகட்டும். தக்காளியோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் இப்போ மசாலாஸ் எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. லோவில் வச்சுட்டு இந்த மசாலாவை லைட்டாக குக் பண்ணி விட்டுடலாம். ஒருவேளை மசாலா தீர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இதை ஒரு 1/2 minute அளவுக்கு சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை குக் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு ஒரு பஞ்சு வெந்தயக்கீரை இதை அலசிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்க வதக்க கீரை பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கிட்டு தண்ணி விட ஆரம்பிக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கலாம். எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கீரையும் உங்களுக்கு ஓரளவுக்கு குக் ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் சால்ட் சேர்த்துருக்கேன். 1/2 kg சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது வித் போன் தான் நான் யூஸ் பண்ணுறேன்.
இதையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் கொஞ்சம் குக் ஆகட்டும். ஸோ இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் குக் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கேஷ்யூ பேஸ்ட்டை சேர்த்துடலாம். கேஷ்யூ பேஸ்ட்டை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. ஸோ இது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு கேஷ்யூ வந்து கொதிக்கும் போது கிரேவி திக்கனாக ஆரம்பிக்கும். ஸோ ஜஸ்ட் டு அட்ஜஸ்ட் தட் ஒரு 1/2 டம்ளர் வாட்டர் சேர்த்துக்கலாம். இருக்கட்டும். இது சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அண்டர் 7 to 8 மினிட்ஸ் இது மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். ஆஃப்டர் 8 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் சிக்கன் வந்து ஃபுல்லாக குக் ஆகிடுச்சா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இருக்கிறதே பெரிய பீஸாக பார்த்து குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/3 கப்பு ஃப்ரெஷ் க்ரீமு ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி இதையும் சேர்த்துக்கலாம். ஃபைன்லி சாப்டு கோரியாண்டர். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஆஸ் இட் இஸ் டேஸ்ட் வரணும் அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஒயிட் சுகர். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரெஷ் க்ரீமையும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு இதை ரெஸ்ட் பண்ணிவிடுங்க. நல்ல ரிச்சான ஒரு க்ரீமியான சிக்கன் கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சது அண்ட் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.